ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒருத்தரை பத்தி தான். விண்வெளிக்கு கொண்டு போகப்பட்ட ஒரே ஒரு சின்ன வயசு போட்டோ இவரோடது தான். அது மட்டும் இல்லாம இவர் இறந்து பல வருஷம் ஆகியும் இவரோட உடம்ப இன்னும் கெட்டு போகாம மாஸ்கோவுல பாதுகாத்துட்டு வராங்க. ஒரு சாதாரண மனுஷனா இருந்து தன்னோட கம்யூனிச சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு உலகத்தோட மிகப்பெரிய நாடான ரஷ்யாவோட அரசாங்கத்தையே வேரோட தூக்கி எறிஞ்சவர் இவரு. சில பேருக்கு இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்த ஒரு ஹீரோ. ஆனா இன்னும் சில பேருக்கோ பல லட்சக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்ச வரலாற்றின் மிக கொடிய வில்லன். இன்னைக்கு வீடியோவில் போல்ஷெவிக் புரட்சிக்கு மூளையா செயல்பட்டு சோவியத் யூனியனை உருவாக்கின விளாடிமிர் லெனின் பத்தி தான் நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல நாம லெனினோட ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். 1870ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருக்கிற சிபிர்ஸ்க் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல விளாடிமிர் இலிச் உல்யனோவ் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். இவர் தான் பின்னாடி உலகம் முழுக்க லெனின் அப்படின்னு அறியப்படுறாரு. இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை நான் போக போக சொல்றேன். பொதுவா ஒரு பெரிய புரட்சியாளர்னா அவர் எப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வந்திருப்பார்னு நாம நினைப்போம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அடிமட்டத்தில் இருந்து மேலே வந்து மக்களுக்காக போராடினார்னு தானே நினைப்போம். லெனினை பற்றியும் அப்படிதான் பல கதைகளை மக்கள் மத்தியில் பரப்பி வச்சிருக்காங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மேலே வந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? லெனின் ஒரு சம பணக்கார வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவரோட அம்மா ஒரு பணக்கார சுவிஸ் ஜெர்மன் யூத குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால சின்ன வயசுலயே லெனினுக்கு பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகள் எல்லாம் வீட்லயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட அப்பா அந்த மாகாணம் முழுக்க இருக்கிற ஸ்கூல்களுக்கு டைரக்டரா இருந்தாரு. ரஷ்யாவில் இவங்களை இன்டெலிஜென்சியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அறிவுஜீவி வர்க்கம். சாதாரண மக்களை விட இவங்க ரொம்ப படிச்சவங்க. எப்பவும் வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல உலக அரசியல், தத்துவம் பத்தி எல்லாம் விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் லெனினோட வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழுது. லெனினோட அண்ணன் பேரு அலெக்சாண்டர். இவர் படிக்கிறதுக்காக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போறாரு. அங்க ஒரு தீவிரவாத குழுவுல சேர்ந்து ரஷ்யாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜாவான ஜார் 2ஆம் நிக்கோலஸை வெடிகுண்டு வச்சு கொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா மாட்டிக்கிறாரு. அரசாங்கம் அலெக்சாண்டரை தூக்குல போட்டுடுறாங்க. அப்போ லெனினுக்கு வயசு வெறும் 17 தான். தன் அண்ணனை கொன்ன இந்த அரசாங்கத்தை அழிக்கணுங்கிற வெறி லெனின் மனசுல அப்பவே ஆழமா பதிய ஆரம்பிக்குது. அண்ணன் இறந்தாலும் லெனின் தன்னோட படிப்புல செம கெட்டி. ஸ்கூல்லயே அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி பாஸ் ஆனாரு. ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டு லா காலேஜ்ல சேர்றாரு. ஆனா சேர்ந்த கொஞ்ச நாள்லயே காலேஜ் ரூல்ஸை எதிர்த்து பசங்க பண்ண ஒரு பெரிய போராட்டத்துல இவரும் கலந்துக்கிறாரு. ஏற்கனவே அண்ணன் ஒரு தீவிரவாதி, இப்ப இவனும் போராட்டத்துல இறங்குறானேன்னு காலேஜ் நிர்வாகம் பயந்து போய் லெனினை காலேஜ்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதனால லெனின் என்ன பண்றாருன்னா, வீட்லயே உட்கார்ந்து கார்ல் மார்க்ஸ் மாதிரியான புரட்சியாளர்கள் எழுதின புக்ஸை வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறார். 1891ஆம் வருஷம் ரஷ்யாவில் ஒரு பெரிய பஞ்சம் வருது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுமார் 50 லட்சம் மக்கள் செத்து போறாங்க. ஆனா லெனின் குடும்பம் பணக்கார குடும்பங்கிறதால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லை. தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் கொத்து கொத்தா செத்து விழும்போதும் லெனின் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணல. உண்மையில அவர் என்ன நினைச்சாருன்னா, ரஷ்யாவில் நிலைமை இன்னும் மோசமாகணும், மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அவங்க கோபம் உச்சத்துல போகும்போதுதான் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு நினைச்சு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாரு. கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தொழில் செய்யற மக்கள் தான் புரட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா லெனின் அதை அப்படியே மாத்தி, படிக்காத அறிவில்லாத விவசாயிகளை எங்கள மாதிரி படிச்ச அறிவுஜீவிகள் வழி நடத்தி புரட்சி பண்ண வைப்போம்னு எழுதினாரு. இது கார்ல் மார்க்ஸோட தத்துவமே கிடையாது, இது லெனினோட சொந்த தத்துவம். இதான் பின்னாடி லெனினிசம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இதற்கிடையில ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளர்கள் கிட்ட போய் சம்பளம் பத்தலன்னு போராட்டம் பண்ணுங்கன்னு மூலச்செலவை செஞ்சு நோட்டீஸ் கொடுக்கறாரு லெனின். ஆனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. லெனினை தூக்கி ஜெயில போடுறாங்க.
ஜெயில்னா கம்பி எண்ணிட்டு கஷ்டப்பட்டாருன்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு விஐபி அப்படிங்கறதால ஜெயிலுக்குள்ள அவருக்கு சகல வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. பிடிச்ச ட்ரெஸ் போடலாம், புக்ஸ் படிக்கலாம், சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு போகலாம். அதனால இவர் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே புரட்சிக்கான கட்டுரைகளை எழுதினார். அப்புறம் ஒரு 3 வருஷம் சைபீரியாவுக்கு அவரை நாடு கடத்தினாங்க. இது அவருக்கு இன்னும் வசதியா போச்சு. ஏன்னா அங்க இருக்கிறப்போ அவருக்கு செலவுக்கு அரசாங்கமே பென்ஷன் பணம் கொடுத்துச்சு. இதை வச்சுக்கிட்டு அவர் முழு நேரமா புக்ஸ் எழுதுறதுலயே கவனம் செலுத்தினார். அங்க இருந்துகிட்டு நிறைய ரகசிய கட்டுரைகளை எழுதி ரஷ்யாவுக்கு அனுப்புனார். இதையெல்லாம் ஒரே ஆளுதான் எழுதுறான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பொய்யான பெயர்களை வச்சு எழுதினார். அதுல கடைசியா அவருக்கு ரொம்ப பிடிச்சி நிலைச்சு நின்ன பெயர் தான் விளாடிமிர் லெனின். அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது ஜோசப் ஸ்டாலின் மாதிரி நிறைய இளைஞர்களோட சப்போர்ட் லெனினுக்கு கிடைக்குது. லெனினுக்கு ஒரு பெரிய திறமை இருந்துச்சு. அதாவது எல்லாரும் தன்னோட பேச்ச மட்டும்தான் கேட்கணும்னு நினைப்பாரு. தான் சொல்றத 100% ஏத்துக்காதவங்களை எல்லாம் நீங்கெல்லாம் முதலாளித்துவவாதிகள், அதாவது பூர்ஜ்வாசி, நீங்கெல்லாம் என் எதிரிகள்னு சொல்லி கூட்டத்தை விட்டே துரத்திடுவாரு. அப்படி தன்னோட பேச்ச கேட்கிறவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு அவர் ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு பேருதான் போல்ஷிவிக்குகள். போல்ஷிவிக் அப்படின்னா பெரும்பான்மைன்னு அர்த்தம். 1905 ரஷ்யாவுல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. சாதாரண மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை கொடுங்கன்னு கேட்டு ராஜா கிட்ட ரொம்ப அமைதியா போராட்டம் பண்றாங்க. நாங்க ராஜாவுக்கு விசுவாசமானவங்கன்னு காமிக்க கடவுள் தான் ராஜாவை காப்பாத்தணும்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனா அந்த ஜார் ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? கூட்டத்தை பார்த்து சுட சொல்லிட்டாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் ரத்த வெள்ளத்துல செத்து விழுந்தாங்க. இதத்தான் வரலாற்றுல ரத்த களரி ஞாயிறு, அதாவது பிளட்டி சண்டே அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடூரமான சம்பவத்தினால மக்கள் கோபத்தோட உச்சத்துக்கே போனாங்க. இந்த நியூஸை கேட்டதும் சுவிட்சர்லாந்துல ஜாலியா லீவ்ல இருந்த லெனின் உடனே ரஷ்யாவுக்கு கிளம்பி வராரு. இதான் சான்ஸ். மக்கள் மன்னனுக்கு எதிரா ஆயுதம் ஏந்தணும்னு வெறித்தனமா எழுதுறாரு. மன்னரோட காவலாளிகள் மேல எப்படி ஆசிட் ஊத்துறது, எப்படி கொலை பண்றதுன்னு ரொம்ப வன்முறையான விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறாரு. இந்த டைம்ல தான் முதல் உலகப் போர் வருது. இந்த போர்ல ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. லட்சக்கணக்கான படை வீரர்கள் செத்து போறாங்க. நாட்டுல பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போகுது. ஒரு துண்டு பிரெட் வாங்குறதுக்காக பெண்கள் தெருவுல மணிக்கணக்கா நிக்கிறாங்க. மக்களோட கோபம் தாங்க முடியாம ராஜாவை ஆட்சியில இருந்து தூக்கி எறிகிறாங்க. அப்போ நாட்டுல 2 குரூப் உருவாகுது. ஒன்னு டூமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடைக்கால அரசாங்கம், இன்னொன்னு விவசாயிகளும் தொழிலாளர்களும் சேர்ந்த தொழிலாளர் சோவியத்துகள். இந்த இடைக்கால அரசாங்கத்தோட தலைவரா இருந்த அலெக்சாண்டர் கெரென்ஸ்கி ரொம்ப திறமையான வக்கீல், செம்மையா பேசுவார். அவர்கிட்ட நேருக்கு நேர் விவாதம் பண்ணுனா நாம தோத்துடுவோம்னு லெனினுக்கு நல்லா தெரியும். அதனால விவாதத்தையே தவிர்த்துட்டு நேரா களத்துல இறங்கினார். அக்டோபர் 1917 ஒரு நாள் ராத்திரி லெனின் தன்னோட போல்ஷிவிக் செம்படைய வச்சுக்கிட்டு குளிர்கால அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு துப்பாக்கி முனையில அரசாங்க அதிகாரிகளை மிரட்டி அரஸ்ட் பண்ணார். இந்த ஒரு தேர்தலும் இல்லாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலேயே அடிதடி மூலமா ரஷ்யாவோட தலைவரா ஒரு சர்வாதிகாரியா மாறினார் லெனின். ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் கிட்ட லெனின் சொன்னது 3 வார்த்தை தான்: அமைதி, ரொட்டி மற்றும் நிலம். முதல் வேலையா ஜெர்மனி கூட நடந்துட்டு இருந்த போரை நிறுத்தினாரு. மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம கஷ்டத்தை தீர்க்க ஒரு சூப்பர் ஹீரோ வந்துட்டாருன்னு கொண்டாடினாங்க. ஆனா அதுக்கப்புறம் லெனின் ஒரு ரத்த வெறி பிடிச்ச சர்வாதிகாரியா மாறினார். பதவியிலிருந்து இறக்கப்பட்ட ரோமானோ அரச குடும்பம் உசுரோட இருந்தா தனக்கு என்னைக்காவது ஆபத்து வரும்னு லெனின் நினைச்சாரு. அதனால அவங்கள ரகசியமா ஒரு இடத்துல வச்சு அந்த குடும்பத்துல இருந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாரையும் ஈவு இரக்கமே இல்லாம சுட்டுக் கொள்ள உத்தரவிட்டார். இந்த கொடூரமான விஷயம் பல வருஷங்களுக்கு அப்புறம்தான் வெளிய உலகத்துக்கே தெரிஞ்சது.
கம்யூனிச அரசாங்கத்துல புது ரூல்ஸ் போட்டாரு. விவசாயிகள் விளைவிக்கிற சாப்பாடு எதையும் அவங்க வச்சுக்க கூடாது. அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும். அரசாங்கம் தான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கும்னு சொன்னாரு. இதை எதிர்த்து 1920 விவசாயிகள் டாம்போவ் ரெபல்லியன் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. ஆனா லெனின் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட செம்படைய விட்டு அந்த விவசாயிகள் மேல விஷவாயுவை அடிச்சு ஈவு இரக்கம் இல்லாம கொன்னாரு. அந்த போராட்டத்துல மட்டும் வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள்னு சுமார் 50,000 பேரை ஒன்னா பிடிச்சு கொடூரமா கொன்னாங்க. இல்லனா முகாம்கள்ல அடைச்சாங்க. லெனினை கொல்றதுக்காக 1918 ஃபான்யா கப்லான் அப்படிங்கிற ஒரு பொண்ணு லெனினை ரொம்ப பக்கத்துல இருந்து 2 தடவை துப்பாக்கியால சுட்டாங்க. ஆனா லெனின் அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணை பிடிச்சு தூக்குல போட்டுட்டாங்க. ஒரு கட்டத்துல நாட்டுல ரொம்ப பஞ்சம் வந்து மக்கள் கோடிக்கணக்கில் சாகர நிலைமை வந்தப்போ லெனின் ரொம்ப தந்திரமா யோசிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு கம்யூனிசத்தை ஓரமா வச்சுட்டு மக்கள் அவங்க விளைவிக்கிற பொருளை அவங்களே வித்து லாபம் சம்பாதிக்கலாம்னு முதலாளித்துவத்தை உள்ள கொண்டு வந்தார். பொருளாதாரம் மறுபடியும் சரியானதும் பழையபடி கம்யூனிசத்துக்கே மாறிட்டார். தனக்கு 54 வயசு இருக்கும் போதே லெனினுக்கு அடுத்தடுத்து பல முறை பக்கவாதம் வந்து உடம்பு ரொம்ப மோசமாகி 1924 இறந்து போறாரு. அவர் இவ்வளவு சீக்கிரம் இறப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. உறைபனி குளிரையும் பொருட்படுத்தாம லட்சக்கணக்கான மக்கள் அவர் உடம்ப பார்க்க கண்ணீரோட வந்தாங்க. அவர் இறந்த 5வது நாள் பெட்ரோகிராட் அப்படிங்கிற நகரத்துக்கு லெனின்கிராட் அப்படின்னு அவர் பேரை வச்சாங்க. அவர் இறந்த பிறகு உலகத்துல இருக்கிற பல கம்யூனிச நாடுகளுக்கு அவர் ஒரு காவிய நாயகனா, ஒரு பெரிய ரோல் மாடலா மாறினாரு. லெனின் ஆரம்பிச்சு வச்ச இந்த சோவியத் யூனியன் அமைப்பு அடுத்து வந்த பல வருஷங்களுக்கு ரஷ்யாவை மிகப்பெரிய அளவுல வளர்த்துச்சு. படிப்புலையா இருக்கட்டும், ஃபேக்டரி கட்டுறதுலையா இருக்கட்டும், முக்கியமா அமெரிக்காவுக்கு போட்டியா விண்வெளி ஆராய்ச்சியில இறங்குற அளவுக்கு ரஷ்யா பெரிய வல்லரசா மாறுச்சுன்னா அதுக்கு லெனின் போட்ட அடித்தளம் தான் காரணம். ஒருவேளை லெனின் ஒருத்தர் இல்லைன்னா ரஷ்யா இன்னும் பல 100 வருஷம் பின்னாடியே தான் இருந்திருக்கும். ஆனா 1991 சோவியத் யூனியன் துண்டு துண்டா உடைஞ்சப்போ மக்கள் எல்லாரும் சேர்ந்து லெனினோட சிலைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. ஒரு காலத்துல ஹீரோவா பார்க்கப்பட்டவர் காலப்போக்குல பல லட்சம் பேரை கொன்ன ஒரு கொடூரமான வில்லனா, சர்வாதிகாரியா வரலாற்றில் முத்திரை குத்தப்பட்டார். லெனின் நல்லவரா கெட்டவரா? மக்களுக்காக போராடின ஹீரோவா இல்ல பவருக்கு ஆசைப்பட்ட வில்லனா அப்படிங்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நெசம், விளாடிமிர் லெனின் அப்படிங்கிற ஒருத்தர் பிறக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த உலகம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். உங்க கருத்து என்ன? லெனின் ஒரு ஹீரோவா இல்ல வில்லனா? கமெண்ட்ல சொல்லுங்க.